வச்சு ஃபஸ்ட்டு லன்ச் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சு பொரி இருக்கும் இல்லையா, அதோட பவுடர், அதுக்கப்புறம் வந்து ஒன்றா நம்மளுக்கு அந்த வார்ம்னஸ் கிடச்சிரும். ஏதாவது ஒரு மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயத்துலேயே வந்து நான் எல்லாமே பேக் பண்ணிட்டேன். என்னது உனக்கு காஃபி கிடையாது. ஜாலியாக இருக்கே சாமி. இல்லை நிலா சோறு ஓட்டணும், உனக்கு ஹைவே சோறு இருக்குது. அவளுக்கு கொஞ்சம் வாட்டர் கொடுத்துட்டு பர்ப் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து நான் அப்படியே கார் எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே மெல்ல மெல்ல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னையும் ரீச் ஆகியாச்சு. ஒருவேளை எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குமோ, எல்லா குப்பையும் வாங்கிட்டு போகிறாங்க வண்டியில், எல்லாம் போய் இப்படி தான் வரும். ஹாய் ஹார்ட்டீஸ், வெல்கம் பேக் டு த சேனல் கிரனல்ஸ் லைஃப். என்னையா பார்க்குறீங்கன்னா ஆல்வேஸ் வெல்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெங்களூர் டு சென்னை வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வித் 7 month old. ஸோ எப்படி வந்து ஜேர்னி இருக்க போது, நான் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் பேக் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ சென்னையில் 2 o'clock ரீச் ஆகிற மாதிரி ஒரு பிளான். ஸோ அதனால் 4 o'clock எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு லன்ச் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடுவோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பொரி இருக்கும் இல்லையா, அதோட பவுடர், அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸ் பவுடர், அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிடுவோம், அங்கே போய் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ரைஸ் அண்ட் தால் வந்து அதில் ஒன்று பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மறக்காமல் சுடுதண்ணி, அப்புறம் பாட்டில் வாஷ் பண்ணுறதுக்கான லிக்விடு, பவுலு. ஸோ அவளோட லஞ்ச் வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்தாச்சு. ஸோ தட் அந்த லைட்டாக சுடுதண்ணி போட்டோன்னா நம்மளுக்கு அந்த வார்ம்னஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பிப்பு, வாஷ் கிளாத்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. நான் அவங்களையும் எழுப்பி விட்டுட்டு அவங்க வந்து டைப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டேன். இது என்னது இது? இது என்னது இது? மயில இங்கு வேணாமா உனக்கு குஞ்சுமோன்? சான்மி சான்மி இங்கு வேணாமா? இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் தெரியுமா பாப்பு? பெங்களூர் வந்துட்ட, திருப்பூரில் இருந்துட்ட, கோயம்புத்தூரில் பிறந்துட்ட, அடுத்து இன்னைக்கு வந்து சென்னை போக போகிறோம் நம்ம. ஹலோ மேம், ஹலோ மேம், பீச் பார்க்க போகலாமா? ஓகே, நாங்கள் வந்து இன்னைக்கு சென்னை போகிறோம். ஸோ ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்திரிக்கும் போதே பசியோடு அழுதுகிட்டே எழுந்திரிப்பா. ஒரு சில நேரம் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருப்பா. நம்மளே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணாதான் உண்டு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் ஒன்றா தண்ணியாக போயிடும், இல்லைனா ரொம்ப தண்ணி இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி இருந்தது. அப்போ தான் வந்து பழகிட்டு இருந்தேன்னு சொல்லணும். ஸோ அதை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். எதுக்கு எதுக்கு? ஸோ இவ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங் விஷயம் ரொம்ப மோசமாயிட்டேன் நான். ஸோ முன்னாடி கூட பரவாயில்லாமல் எனக்கு பேக் பண்ணுனாலே ஒரு நாள் ட்ரிப் போனோன்னா ஒரு 3 ட்ரெஸ் எடுத்து வச்சுப்பேன். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இவ வந்ததுக்கப்புறம் இன்னும் அந்த மேட்லேருந்து தொட்டல், கம்பியிலிருந்து தொட்டல், அதுக்கப்புறம் இது வேணுமோ, அது தேவைப்பட்டுச்சுன்னா இது தேவைப்பட்டுச்சான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். சென்னையில் வந்து சந்துருவோட தம்பி இருக்காங்க. ஸோ அவங்க ரூமுக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறதா பிளானு. ஸோ அந்த மாதிரி போகும்போது ஏதாவது ஒரு மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயத்துலேயே வந்து நான் எல்லாமே பேக் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு பேர் ஓவர் பேக்கிங்னு சொல்கிறதா, இல்லை வந்து ஏதாவது ப்ரிகாஷன் பேக்கிங்னு சொல்கிறதான்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஸோ என்ன மாதிரி மதர்ஸ் யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்ன மாதிரி தான் எல்லா மதர்ஸும் இருக்கீங்களா, இல்லை அளவாக பேக் பண்ணால் போதும்னு நினைப்பீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னது உனக்கு காஃபி கிடையாது, உனக்கு இல்லை காஃபி. நோ காஃபி ஃபார் யூ. நோ நோ. நம்ம பால் தான் குடிப்போம், ஓகேவா? பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே சென்னை ஹைவேஸ் ஏறிட்டோம். ஸோ ஒரு ஹைவேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரைடர்ஸ் பார்த்தோம். பயங்கரமாக இருந்தது பார்க்குறக்கே உண்மையானுமே. ஸோ அவளோட பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொரியை தான் வந்து நான் கொடுத்தேன். ஸோ பொரி ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு பொரி வெளியே வாங்கிக்கோங்க. அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக ரொம்பவே யூஸ் ஆச்சு எனக்கு. ஜாலியாக இருக்கே சாமி, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹைவேஸில் உட்காந்து சோறு விட்டுறது இல்லை, நிலா சோறு விட்டணும். உனக்கு ஹைவேஸ் சோறு கேட்குது. நல்லா மாடர்ன் கேர்ள் ரைடிங் கட்டி காரில் வரும் சிரிச்சுட்டு போகிறான். என்ன போன கார் பெரிய ஹைவேஸ் ரோடு, அதில் வந்து சைடில் நல்லா சூப்பராக பார்க் பண்ணிவிட்டு அவளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாள் ட்ராவல் தானே, என்ன ஆயிரப்போது, மில்கே கொடுக்கலான்னு நினைக்கலாம். பட் சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு ஸ்கிப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நான் வந்து இந்த மெத்தட் ஒர்க் பண்ணிட்டேன். என்னது இது? மிக்ஸி வச்சுருப்பானுங்களா? வரும்போது எடுத்துகிட்டு வந்துக்கலாம்க்கா. ஸோ கொஞ்சம் பிக்சர்ஸ் அங்கேயே எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் வாட்டர் கொடுத்துட்டு பர்ப் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து நான் அப்படியே கார் எடுத்துட்டேன். ஸோ ரோல் ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீ அவங்க தான் வந்து சான்வி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு. எப்படி போறது? அவளுக்கு வந்து அந்த கியரில் வந்து கை வைக்கக்கூடாது, அவள் தான் வந்து கை வச்சுக்கணும். இல்லை வைக்காம விட்டுட்டோம்னா கூட கம்முன்னு இருந்துப்பா, நோண்டிக்கிட்டே இருப்பா பிடிச்சி ஓட்டும் போது. அவங்க ஓட்டும் போதும் மேக்ஸிமம் பண்ணுவாள், நான் ஓட்டும் போதும் பண்ணுறா, அப்படியே தான். அவளோட ஃபீடிங் ஸ்கெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான். மில்க்கு சாலிடு அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. பார்த்தா ஒரே புளிப்பு. நல்லா தான் நடிக்க. ஸோ என்னோடய ப்ரிகாஷன் பேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை அங்கே போய் விசிறி வேணுமோ, ஒரு வேளை வந்து அங்கே போய் வேர்த்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு விசிறியை கூட பேக் பண்ணி வச்சுருக்கேன். இது ஓவர் பேக்கிங்கா இல்லை ப்ரிகாஷன் பேக்கிங்கான்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் டைமும் வந்து வந்துடுச்சு. ஸோ ரொம்ப ஸ்லோவாக வந்து போயிட்டு இருந்தாங்க அவங்க காரில். ஸோ அப்படியே வந்து கொடுத்துட்டோம். ஏன்னா நின்னாலுமே பயங்கர வெயிலாக இருந்தது. அதுக்கு நின்று ஏசி போடுறதுக்கு கொஞ்சம் அப்படியே ட்ராவல்லையே கொஞ்சம் ஏசி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த பேபி பெட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரி பெட் தான். சின்ன வயசுலேருந்து இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இதில் தான் அவள் தூங்குவாள். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே மெல்ல மெல்ல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னையும் ரீச் ஆயாச்சு.
ஸோ சென்னை அப்படின்னாலே மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே சரவணா செல்வரத்னம் ஸ்டோர் இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் வந்து இந்த சரவணா செல்வரத்னம் பார்த்திங்கன்னா ஒரு மால் அளவுக்கே இருக்குது. ஸோ கோயம்புத்தூர்லாம் பார்த்துருக்கேன், ஒரு அளவுக்கு பெருசாக தான் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப பெருசாக, நீ எங்கே திரும்பினாலும் எந்த ஏரியாவுக்கு போனாலுமே சரவணா செல்வரத்னம் கண்ணில் படுற மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஷோரூம்ஸு, மால்ஸு, ஐடி பார்க்ஸ்ன்னு அப்படியே போயிட்டு இருந்தது. நல்லா இருந்தது, கண்ணு குளிர்ச்சியாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஷாக்கிங்கான விஷயம், ஸோ ஒரு ஏரியாவுக்கு போனோம். அந்த இடத்துக்கு பார்த்தோன்னே என்னால் நம்ப முடியல அது என்னன்னு ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கிறக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். என்னது இது? இப்படி கொட்டிக்குவாங்களா குப்பை கொண்டாந்து? நான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது, இந்த குப்பை கிடங்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் படத்துலலாம் கூட பார்த்துருக்கேன். ஸோ சந்திர கூட சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த எந்திரனில் வந்து சிட்டியை கூட கொண்டு வந்து போடுவாங்களடி, அந்த ஏரியா மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ ஆமாம்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியா பார்த்தோம்ல அப்படிங்கிற மாதிரி நானும் இது பண்ணிட்டு, எனக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. இந்த மாதிரி தான் வந்து இதை டிஸ்போஸ் பண்ணுவாங்களா, இல்லை இது உண்மையாலுமே டிஸ்போஸ் ஆயிருமா, இல்லை இதே மாதிரி இங்கேயே தான் இருக்குமா அப்படின்ட்டு. நிறைய பேர் அந்த வழியில் ட்ராவல் பண்ணிட்டும் போயிட்டும் வந்துட்டும் தான் இருக்காங்க. ஸோ நான் யோசிச்சுட்டு வந்தது அந்த டைமில் என்னென்னா, ஒருவேளை எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குமோ, எல்லா குப்பையும் வாங்கிட்டு போகிறாங்க வண்டியில், எல்லாம் போய் இப்படி தான் ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற தாட்டும் என் மைண்டில் வந்துச்சு. ஒருவேளை சென்னையில் மட்டும்தானா அப்படிங்கிற தாட்டும் இருந்துச்சு. ஸோ அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது இந்த டிஸ்போசல் பற்றி தெரிஞ்சதுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்த வேலைலாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் போய் ஒரு டீ அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஃபஸ்ட்டு குட்டியாக ஒரு பீச் விசிட் மட்டும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு தான் வந்து போனோம். ஸோ இது எந்த ஏரியான்னு தெரில, ஈசிஆரில் தான் ஏதோ ஒரு சைட் ஆஃப் பீச்சுக்குள்ளே வந்து நுழைஞ்சோன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு சும்மா நைட் ஆகிடுச்சு. ஸோ சான்மிக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பீச்சு, எப்படியாவது வந்து ஒரு டைம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் அங்கே வந்து போனோம். பட் அந்தளவுக்கு விசிபிலிட்டி இல்லை, எங்களுக்கே இல்லைங்கும் போது அவள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டா. கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுது, மேபி அதை வந்து அவள் கவனிச்சிருக்கலாம், இல்லை கவனிக்காமையும் போயிருக்கலாம். சோளக்கருதா? எனக்கு அந்த டீயை குடும்பம்லாம் குடிக்கணும். வராமையாமா இருக்கும், சூப்பராக இருக்குல்ல. நான் வந்து பொறுமையாக அம்மா கூட நடந்து போயிட்டு இருந்தேன். அவங்களாம் முன்னாடி அங்கே போய் நின்றுட்டாங்க. எனக்கு பீச்சை பார்த்தோன்னே ஒன்று ஞாபகம் வந்துச்சு, நம்ம பேபி மூன் போனோம்ல, அது எப்படி இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் தான் எனக்கு அப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த டைமில் நாங்கள் நைட்டு கூட பீச்சில் போய் உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் விருப்பம் இருந்தால். நாங்கள் வந்து டபுள் மைண்டடாக இருந்தோம், ஒன்றா வந்து ஸ்டே பண்ணலாம் இல்லை ரிட்டன் வந்துடலான்னு. நாங்கள் ரிட்டன் வர தான் சூஸ் பண்ணோம். இஃப் சப்போஸ் நாங்கள் ரூமே எடுக்கிறோம் அப்படின்னாலுமே, ஹோட்டல் ரூம்ஸ் எடுத்தோனாலுமே, இவன் வந்து தொட்டில் தூங்குறதுனால அந்த ஃபெசிலிட்டி அங்கே இருக்குமா, மாட்டுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குமான்னு தெரியாது அப்படிங்கிறனால ரிட்டன் வந்துட்டோம். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு அம்மன் மெஸ்ஸில் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது ஃபுட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இவளுக்கு ஃபீடும் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். என்னால் அது போகும்போது ஓட்ட முடியல, பயங்கர டயர்ட் ஆகிட்டேன். அவங்க தான் ஃபுல்லுமே ட்ரைவ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 4 o'clock எகைன் போய் ரீச் ஆனோம். ஸோ இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 hours டோட்டல் ட்ராவல் டைம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து ஆக்சுவலி பேபிஸ் கொடுக்கவே கூடாது. நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் போகணும்னு தான் நான் கேட்டுப்பேன். ஸோ அண்ட் இது வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் ப்ரீஷியஸ் டைம். பை பாய்.